ஹாய், திஸ் இஸ் ஸ்ரீப்ரியா. வெல்கம் டு ஸ்ரீப்ரியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிள்ளையார்பட்டி ஸ்டைல் மோதக கொழுக்கட்டை. இந்த ரெசிப்பியை நீங்கள் ரொம்ப கொஞ்சம் மெனக்கட்டு தான் பண்ணணும். பட் டேஸ்ட் பஞ்சு மாதிரி இருக்கும். கொழுக்கட்டை ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். நம்ம எப்பயும் ரெடிமேடு மாவு வச்சு டப்புன்னு செஞ்சுடுவோம். அது ஒரு டைப் டேஸ்ட்டில் இருக்கும். அதுவும் நல்லா தான் இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஒரு ½ அன் ஹவர் மெனக்கட்டால் போதும். ரொம்ப நல்ல டேஸ்டியான பிள்ளையாருக்கு பிடிச்ச நமக்கும் பிடிச்ச கொழுக்கட்டையை நம்ம செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 1 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன். மாவு பச்சரிசி. உங்கள்கிட்ட எந்த பச்சரிசி இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. 1 கப்பு பச்சரிசி எடுத்தால் 1/4 கப்பு பைத்தம்பருப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு 1 ஹவர் ஊற வைக்கணும். 1 மணி நேரம் இந்த பச்சரிசியும் பருப்பும் பாசிப்பயிரும் ஊறிடுச்சு. இதை நம்ம ஒரு வடிகட்டியில் வடிகட்டிட்டு வடிகட்டின அரிசி பருப்பை ஒரு துணியில் போட்டு நம்ம உலர விடணும். ஒரு 1 ஹவராவது உலரணும். இது காயட்டும். வெயிலெலாம் வைக்க தேவையில்லை. நம்ம 1 ஹவர் உலர விட்டு பார்ப்போம். இப்போ நல்லா அரிசி காஞ்சிடுச்சு. 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகிட்டு நல்லா காயலை. பட் கொஞ்சம் ஈரம் இருக்குது. மாதிரி நல்லா ட்ரை ஆக்காமல் லைட்டாக ஈரம் இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். இப்போ இது ரெடியாக இருக்குது. இது ஒரு சூடான வானொலிக்கு, வெறும் வானொலி தான், ஃப்ரைங் பேனில் போட்டிருக்கேன். வெறுமனை நெய்யெல்லாம் போட தேவையில்லை. வெறுமனை இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு சவக்கக்கூடாது. ஆனால் இந்த ஈரம்லாம் போகணும். அந்த அளவுக்கு ஒரு 4 to 5 minutes நம்ம இதே மாதிரி கிளறி விட்டு நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அரிசி பருப்பை நிறம் மாறாமல் வறுக்கணும், வாசனை வர வரைக்கும். 5 minutes நல்லா வறுத்தாச்சு. அந்த ஈரம்லாம் சுத்தமாக போயிடுச்சு. பட் பார்த்திங்கன்னா தொடலாம் அந்தளவு சூடு இருக்குது. பட் செவக்கலை. ஸோ இந்த ஸ்டேஜ் பர்ஃபெக்டாக இருக்குது. இது ஆறுனோன்னே நம்ம நைஸ் பவுடராக அரைக்காமல் கொஞ்சம் லைட்டாக இட்லி ரவை பதத்துக்கு நம்ம மிக்சியில் அந்த அரிசி பருப்பை நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். வறுத்த அரிசி பருப்பு ஆறிடுச்சு. இதை இட்லி ரவை பதத்துக்கு நம்ம மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். நம்ம இட்லி ரவை பதத்துக்கு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணியாச்சு. இதை அரைக்கிறப்ப ரொம்ப வாசனையாக இருக்கும். இந்த பச்சரிசியும் பாசிப்பயிரும் சேர்ந்து வறுத்து அரைச்ச தொட்டு ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம தேவைப்படும் போது கொழுக்கட்டை பண்ணலாம். நான் இதில் 1/4 கப்பு வெல்லம், நான் அரிசி பருப்பு ரெண்டும் சேர்த்து 1/4 கப்பு எடுத்தேன். ஸோ அதே அளவு நான் வெல்லமும் எடுத்திருக்கேன். அதில் முழுகிற அளவுக்கு 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாக வாட்டர் விட்டு இதை கரைச்சி வடிகட்டணும். வெள்ளை தண்ணியை பேனில் 2.5 கப்பு வாட்டர் விட்டுருக்கேன். நான் இந்த கப்பில் 1/4 கப்பு அரிசி பருப்பு சேர்த்து எடுத்தேன். ஸோ 2.5 கப்பு வாட்டர், 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன், 1 சிட்டிகை உப்பு, 1 சிட்டிகை ஏலக்காய் பவுடர் போட்டிருக்கேன். இந்த தண்ணி சூடுபடுத்தணும், கொதிக்கக்கூடாது. அந்த சூடு வர்ற ஸ்டேஜில் நம்ம அரிசி பருப்பு மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணணும். கொதிச்சா கட்டி தட்டும், நமக்கு கிளறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் 1 கப்பு அரிசி பருப்பு சேர்த்து எடுத்திங்கன்னா 2 கப்பு வாட்டர், அந்த மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கணும். தண்ணி கொதிக்கலை, ஆனால் நுரைச்சி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுருந்த வறுத்து அரைச்ச இந்த அரிசி பவுடரை சேர்த்து நம்ம கலக்கணும். பாருங்கள், கட்டி இல்லாமல் வருது. நம்ம அப்படி தூவி தூவி இப்படி கலக்கணும். இப்படி போட்டோன்னே கட்டியாகுது பாருங்கள். நம்ம சிம்லே வச்சு கிளறி விடணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வடிகட்டி வச்சுருக்க வெள்ளை தண்ணியை நம்ம சேர்க்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் வடிகட்டி வச்சுருக்க வெள்ளை தண்ணியை சேர்த்துட்டேன். தேங்காய் துருவலையும் சேர்த்துட்டேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலக்கிற வரைக்கும் நம்ம இது கெட்டி பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம இந்த வெள்ளை தண்ணியில் இந்த அரிசி பருப்பை குக் பண்ணணும். 5 minutesலேயே நம்ம எல்லாத்தையும் ஒன்றா கலந்தோடனே கெட்டி பதத்துக்கு வந்துடும். இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். திரும்ப பாருங்கள், ஒட்டாமல் வருது. பேனில் இப்படி எடுத்து வைக்கிறப்ப நம்ம ஒட்டாமல் வரணும். அப்போ தான் இது கொஞ்சோண்டு ஆறுனோன்னு நம்மளால் கொழுக்கட்டை பிடிக்க வரும். இந்த ஸ்டேஜ் பர்ஃபெக்டாக இருக்குது. நெய் எல்லா சைடும் படுற அளவுக்கு நம்ம
இப்படி எடுத்து நம்ம விடுறப்ப பாருங்கள் கொஞ்சம் கூட விட்டல, ஒட்டலை. ஸோ இதுதான் கொழுக்கட்டை பிடிக்கிற பதம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ப்ராசஸ் ஃபுல்லாகவே நான் வந்து சிம்மில் வச்சு தான் குக் பண்ணேன். நம்ம ஹையில் வச்சோன்னா வேகாது. அரிசி பருப்பு கட்டி தட்டும் எல்லாம் இருக்குது. சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ணால் எக்ஸலண்ட்டாக கொழுக்கட்டை பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வரட்டும், ரொம்ப ஆறிடக்கூடாது. கை பொறுக்கிற சூடு வந்தோன்னே கொழுக்கட்டைகளாக பிடிக்கலாம். மாவு கை பொறுக்கிற சூடுக்கு வந்துடுச்சு பாருங்கள். இப்படி ஒட்டவே இல்லை. நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நம்ம உருட்டி வச்சுக்கலாம். இட்லி பிளேட்டில் துணி போட்டு நான் கொழுக்கட்டைகள்லாம் அடுக்கிட்டேன். ஒரு இட்லி பானையில் தண்ணி விட்டுட்டு கொதிக்க வச்சுருக்கேன். இதில் வைக்க வேண்டியதான். வச்சாச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு மூடிடலாம். மூடி போட்டு மூடிட்டு கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒரு 12 மினிட்ஸ் குக் பண்ணணும். 12 மினிட்ஸ் வேக வச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். 12 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி 1 நிமிஷம் ஆகுது. இப்போ ஓப்பன் பண்ணலாம். பொட்டலை பாருங்கள், நல்லா வெந்திருக்கு, சாஃப்டாகவும் இருக்குது, சூடாக இருக்குது. ஆவி பறக்க பிள்ளையார்பட்டி மோதகம் ரெடி. இதை நம்ம கொழுக்கட்டைகளை வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பிள்ளையார்பட்டி மோதகம் பிள்ளையாருக்கு படைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு. பிள்ளையாருக்கு பிடிச்ச அந்த மோதகம் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். இது ரொம்ப சாஃப்டாக, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், அமுக்கிறப்பே இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு தெரியும். இப்படி விரலை விட்டு நம்ம உடைச்சாலே எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். டேஸ்ட்டும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.